ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சைக்கோ சிம்பாலஜியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பார்த்தும் இருக்கீங்க. சைக்கோ சிம்பாலஜி இப்போ தான் புதுசாக நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா அவர்களுக்குத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சைக்கோ சிம்பாலஜிங்கிறது நம்ம ஆழ்மனதில் போய் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடியது, நமக்கான ஆற்றலை அதிகரிக்கவும் குறைக்கவோ அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் சைக்கோ சிம்பாலஜி. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இல்லை அடிக்கடி பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த தான் சைக்கோ சிம்பாலஜி. இது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நம்மளுடைய எண்ணங்களை, தீய எண்ணங்களை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாவிங்கிறது நிறைய விஷயத்துக்கு உதவும். இப்போது சாவியை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த சாவி போட்டால் தான் அந்த கதவு திறக்கும் இல்லையா, ஒரு லாக் ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு ஒரு மணி பிளாக்கேஜ் இருக்குது, இல்லை ஒரு தடை ஏதோ இருக்குன்னா அதை திறக்கக்கூடிய ஆற்றல் சாவி. ஸோ சாவியை போட்டு திறக்கும்போது ஒரு தடவையும் நம்ம சாவியை ஈவன் கார் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறேன், என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசில் சொல்லிகிட்டே கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி, நமக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நான் இப்போ இப்படி ஓப்பன் பண்ணும்போது நான் என்னோடய பிளாக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு மெத்தட். இன்னொன்று, சாவிங்கிற சின்னமே நம்ம ஆழ்மனதில் போய் தீய பழக்க வழக்கங்களை எடுக்கக்கூடியது தான் சாவியின் சின்னம். பல நாடுகளில் 21 வயசு வரும்போது, அதாவது சின்ன குழந்தையும் இல்லாமல் பெரியவர்களும் இல்லாமல், அதாவது டீனேஜெல்லாம் கடந்து வாழ்க்கை தடமாறி போகக்கூடிய அந்த சமயத்தில் அவங்கெல்லாம் அந்த பர்த்டேக்கு என்ன பண்ணுவாங்களாம், 21வது வயசில் கிஃப்டாக சாவி போட்ட நோட் புக்கு, சாவி போட்ட ஒரு பேகு, சாவி போட்ட ஒரு பர்ஸு, இல்லை கீ செயின், இப்படியெல்லாம் கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த சாவியை அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும். ஸோ இது இந்த மெத்தடுக்காக தான் நிறைய தடவை சாவியை கொடுப்பார்கள். சாவி பதிச்ச ஒரு பிக்சரோ இல்லை ரூமில் மாட்டுறதுக்கு, அந்த பையனோடைய பொண்ணோடைய ரூமில் மாட்டுறதுக்கு ஒரு ஃப்ரேம் சாவி போட்டு, அப்படிலாம் பிக்சர் இருந்தாலும் ஓகே தான், அந்த மாதிரி கொடுப்பார்கள். இப்போல்லாம் ஈவன் டீனேஜ்லேயே நிறைய விஷயங்கள் தப்பான தடம் மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா. அப்போது இந்த சாவியை பார்த்து கொண்டே இருக்கணும். இப்போது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்போ தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, தான் அவஸ்தைப்படுறதும் இல்லாமல் தன் உடலையும் கெடுத்துக்கிட்டு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த சாவியை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நபருக்கு தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வெளியேறிட்டே இருக்கும். ஸோ இந்த தீய பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சாவி சின்னத்திற்கு உண்டு. இந்த சாவி சின்னத்தை சப்போஸ் யாராவது ஒரு தீய பழக்க வழக்கத்தில் இருக்கீங்க, அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கும் போது இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிம்பலை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். இல்லை ஒரு சாவியை, நிஜமான சாவியையே பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். நிறைய டைமில் வடக்கு இந்தியாவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாவியை முடிச்சு போட்டு இங்கே போட்டு அவங்க மேலே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சாவி அவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். பார்க்குறவங்களும் அந்த சாவியை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வீட்டு அம்மா அப்படி பண்ணி வச்சுருக்கோம். சாவியை பார்த்துட்டே இருப்பாங்க எதிரில் உட்காந்துருக்க நபர். அப்படி இருக்கும்போது அந்த சாவி கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களும் தீய பழக்க வழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இல்லை நீங்கள் பகலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னா சாவி பிக்சர் உங்கள் ஃபோனில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்துக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் வேலை செய்ய போகலாம், பகல் நேரத்தில் பண்ணுறதா இருந்தால். இல்லைன்னா இரவு நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாவியை சிம்பிளை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீய பழக்க வழக்கம்லாம் உங்கள் விட்டுட்டு போயிடும்.